தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஒன்றிய அளவில் மக்களுடன் முதல்வர் முகாம் 70 பெரம்பூர், கண்டியூர், வெங்கடாசமுத்திரம் போன்ற பகுதிகளில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திருவையாறு அடுத்த திருக்கண்டியூரில் மக்களுடன் முதல்வர் முகாமானது நடைபெற்றது. முகாமிலிருந்து தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரிலும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரிலும் பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் முன்னிலையிலும் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் கோட்டாட்சியர் ஆகியோர் தலைமையிலும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்புரையாற்றினார். அப்பொழுது மக்களுடன் முதல்வர் மாநகரம், மாவட்டம், வட்டாரம் அளவிலேயே நடைபெற்று இன்று ஊரக அளவிலேயே நடைபெற்று வருகிறது. ஆதி திராவிடர் நலத்துறை, பழங்குடியினரை துறை, ஊடக நலத்துறை என பல்வேறு துறைகளும் ஒரே இடத்திலேயே விளிம்பில் உள்ள பொதுமக்கள், ஊரக மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தமிழக முதலமைச்சர் 4ஆம் ஆண்டு நல்லாட்சியிலேயே செயல்படுத்தியுள்ளார். அவற்றை நீங்கள் நல்முறையாக பயன்படுத்தி கொண்டு அரசு நலத்திட்ட உதவிகளை பெற வேண்டும் எனவும் சிறப்புரையாற்றினார். பிறகு கலைஞர் கனவு திட்டத்தின் கீழே வீடு கட்டும் கனவு திட்டத்தின் கீழ் 3 பயனாளிகளுக்கு அரசாணையையும் வழங்கி சிறப்பித்தார். உடன் தெற்கு ஒன்றிய செயலாளர் கௌதமன், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர், பெருந்தலைவர், அரசாபகரன், கட்சி நிர்வாகிகள் என பலர் உடன் இருந்தனர். இதில் அரசு அலுவலர்கள், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், முன்னாள் பேரூராட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு முகாமினை பயனடைய செய்தார்கள். மாற்றுத்திறனாளி எனக்கு ஸ்டெப்படுங்க அனைவருக்கும் வணக்கம். அதே போல நம்முடைய மாண்புகள் தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை உருவாக்கி பல்வேறு துறைகள் செயல்பட்டாலும் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கு அரசு அதிகாரிகள் கிராமப்புற பகுதிகளுக்கு வருகின்ற கிராமப்புற மக்களுடைய தேவைகளை பதிவு செய்து அதற்கான தீர்வுகளை நல்ல திட்டமாக தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக இயக்கி வருகிறது. அந்த அடிப்படையில் நமது 8 மாவட்டங்களில் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பங்கேற்று இந்த முகாம்களை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அவருடைய தலைவருடைய வழிகாட்டுதல்கள் மிக சிறப்பாக நடத்தி வருகிறார். நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நமது கண்டியூருக்கு வருகை சென்றிருக்கிறது பெரிய பேராசிரியர் கருதி அவர் இங்கே பெறப்படுகின்ற பணத்தை அனைவரும் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கையில் கொடுத்ததாக அர்த்தம். எனவே அந்த அடிப்படையில் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிற அரசாக நம்முடைய முதலமைச்சரின் அரசு விளங்குவதை குறிப்பிட்டு அனைவரும் பயன்படுகின்ற வகையில் அடுத்த அதிகாரிகளும் மிக சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கி இந்த திட்டத்தை செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தமிழ் மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுதல் தெரிவித்து வருகிறது. அரசாங்க அறிஞர் நூலகர்களே, அறிஞர் அறிமுக வைத்தியர்களே, நேரில் பங்கேற்றிருக்கிற கண்டியூர் சுற்றுவட்டார பகுதிகளுடைய கிராம மக்களே, உங்கள் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய திராவிட மாநகராட்சியில
பொதுமக்கள் அறிவிக்கிற கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக தீர்வு காண்கிற வகையில் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் கூட்டமாக இந்த மனுக்களை பெறுகிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய மனுக்களுக்கு நல்ல தீர்வு காணப்படும். நான் தமிழ்நாட்டில் முதல்வருடைய ஆட்சியில் நம்பிக்கை வைத்து இந்த மனுக்களை அனுப்பியிருக்கிற உங்களுக்கு ஒரு மாத காலத்திற்குள்ளாக மாவட்ட நிர்வாகம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கோரிக்கைகளை தீர்த்து வைப்பார்கள் என்று கூறி தொடர்ந்து இந்த முகாம்களை அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. இன்று தமிழக அரசு மக்களுடைய மூன்றாம் சிறப்பாக தொடர்ந்து வருகிறது. இது கண்டிப்பானது இரண்டாவது நிகழ்வு. முதல் நிகழ்வில் பெரம்பூரில் தொடங்கப்பட்ட இது இரண்டாவது நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு வருவதற்குள்ள மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர், நம்ம தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், நமது தஞ்சாவூர் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், மாவட்ட வருவாய்கள், பிற மாவட்ட அளவிலான அலுவலர்கள், பட்டாயிரம் வீடு இல்லாமல் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான 1000 திட்டங்கள் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதோட அவங்களுக்கு கேட்டு என்னென்ன பயன்கள் இருக்கு, யாரும் எலிஜிபிள் தமிழ் பேர் தெரிஞ்சுக்கணும். சிஎம் இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு. கேன்சர் ஏதாவது வந்துச்சுன்னா கூடுதல் 5 லட்சம் ரூபாய் நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். 5 லட்சம் ரூபாய் ஒரே நேரத்தில் நம்மளால மருத்துவ உதவி செய்ய முடியுமா, நம்மளால மருத்துவமனை கட்ட முடியுமா அப்படின்னா பெரிய கேள்வி. அரசு பள்ளியில் இருக்கிறவங்களால முடியாது. ஸோ ஒரு சாமானிய மக்களும் மயிலாடுதுறை அரசாங்கம் அந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அந்த அட்டை திருமணமாகி குடும்பத்தோடு ரேஷன் அட்டை பெற்று இல்லாத குடும்பம் அது எலிஜிபிள். அது நாங்கள் பொதுமக்கள் கர்நாடக முதலமைச்சர் தலைவர்களுடைய ஆதரவுகளில் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தமிழகத்தை முதலிடத்தில் உயர்த்திச் செல்வதற்கு அயராது பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு தஞ்சை மாவட்டம் திருவிழாவூர் சட்டப்பேரவை தொகுதியில் கண்டியூர் நடைபெறுகிற மக்களுடன் முதல்வர் சிறப்பு 3வது கட்ட மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையிலே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையர்களுடைய முன்னிலையிலும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பியோடைய முன்னிலையிலும் இது துவங்கியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதை எல்லோரையும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களே, தலைமை உரையாற்றியிருக்கிற மாவட்ட வருவாய் அலுவலர், இப்போது இந்த மாவட்டத்தை எல்லா நலத்திட்டங்களும் வருவதற்கு அயராது பணியாற்றிக் கொண்டிருக்கிற எங்கள் அருமையண்ணன் தியாகராஜன் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான நோக்கங்கள் என்று உரையாற்றியிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்வீர் அண்ணன் முரசொலி எம்பி அவர்களே, சட்டப்பேரவையுடைய உறுப்பினர், தொடர்ந்து மக்கள் தொண்டராக இருந்து திருவையாறு தொகுதியில் அனைத்து விதமான முன்னேற்றத்திற்கும் அடிப்படை காரணம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் பணியாற்றி கொண்டிருக்கிற மூத்த சட்டமன்ற உறுப்பினர் ஆர்வீர் அண்ணன் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட நம்முடைய கோட்டாட்சியர் அவர்களே, நிகழ்விலே கலந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய கடகரசுடைய திட்டங்களை கடைமொழி மக்களுக்கு எடுத்துச் செல்கிற அரிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிற தளபதியினுடைய உடன்பிறப்புகள், எங்கள் இயக்கம் சார்ந்த அண்ணன்மார்கள், அண்ணன் கௌதமன் அவர்களே, முன்னாள் ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் அண்ணன் அரசபாகரன் அவர்களே, அருமையண்ணன் பேரூர் கழகத்தில் வருகின்ற அருமையண்ணன் முகமது ஃபாரூக் அவர்களே, புஷ்பா வீரமணி அவர்களே, அண்ணன் பாண்டியன் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, ஜெயசீலன் அவர்களே, சேகர் அவர்களே, ஜெயபால் அவர்களே, ராஜீவ் பாலையா அவர்களே, பிரகாஷ் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரோடு ஒன்றிய பெருந்தலோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற சிந்தனை செல்வன் அவர்களே, அண்ணன் மதியழகன் அவர்களே, வருவாய்த்துறை, ஆதிதிராவிட நலத்துறை, மின்துறை, காவல்துறை, தொழிலாளர் நலத்துறை, வேளாண்மைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, கூட்டுறவுத்துறை, பிற்படுத்தப்பட்டவர்கள் துறை, பிற்படுத்தப்பட்டவர்கள் துறை என்று
பல்வேறு துறைகளிலும் நிறைந்திருக்கிற மாவட்ட அளவிலான, கோட்ட அளவிலான, வட்டார அளவிலான, ஒன்றிய அளவிலான அனைத்து நிலையை சார்ந்த அதிகாரிகளே, அலுவலர்களே, அரசு ஊழியர்களே, ஜனநாயகத்தின் பொருளாக நம்ம மதிக்கிற போக்குகிறே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு நண்பர்களே, மாவட்ட நிர்வாக அலுவலகத்திலிருந்து நிறைந்திருக்கிற அன்பார்ந்த பெரியோர்களே, பெருந்தளாக விரும்பி இருக்கக்கூடிய கண்டியூர் பகுதி பொதுமக்களே, தாய்மார்களே, கோட்டாட்சியர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அனைத்து முகாம்களிலும் ஆயிரக்கணக்கான மக்களை, விளிம்புநிலை மக்களை, கிராமப்புற மக்களை அரசின் திட்டங்கள் பெறுவதற்கான முழு முயற்சியை எடுத்துக்கொண்ட காரணத்தால் நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாலும் நாடாளுமன்ற உறுப்பினரோடு போகிற இடத்தில் ஒவ்வொரு முகாமிலும் காத்திருக்கிற மக்களே 1000 பேர், இன்னும் நாளைக்கும் வர இருக்கிற மக்கள் இன்னும் சில 1000 பேர். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்து ஆண்டுகள் நிறைவடைகிற கட்டத்தில் 3வது கட்டமாக இந்த முகாமை உருவாக்கியிருக்கிறோம். முதல் கட்டத்தில் மாநகராட்சி, நகராட்சி, 2வது கட்டத்தில் ஊரக வளர்ச்சியிலே பல்வேறு பகுதிகள், இன்னைக்கு கிராமப்புற மக்கள் பயன்படக்கூடிய வகையில் இந்த முகாமை துவக்கியிருக்கிறோம். மனுக்களை தந்து பயன்களை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னும் 3 இடங்களில் இதுபோன்ற சிறப்பு முகாம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெருமை என்னவென்று சொன்னால், தஞ்சை மாவட்டத்தில் 8 தொகுதி, திருவிடைமுதூர், பாபநாசம், கும்பகோணம், திருவையாறு, தனது தொகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக அவர் பெற்றுக் கொண்டிருக்கிற அரிய முயற்சி. எத்தனை முறை தேர்தல் வந்தாலும் நாம் சார்ந்திருக்கிற இயக்கத்தை சார்ந்த தோழர்கள், தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழலை, அடித்தளத்தை சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து பதிவு வைத்துக் கொண்டு வருகிறார். அந்த வகையில் மற்றற்ற நிகழ்ச்சி, சிறப்பான நிகழ்ச்சி, இன்னும் 3 இடங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. எனவே அங்கிருக்கிற நீங்கள் மனுக்களை தந்து பெயர்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டு இந்த முகாமை துவக்கி நிகழ்ச்சி இருக்கிறார். வணக்கம். கௌதமி அடுத்துமா கொஞ்சம் நவர்ப்பா, கொஞ்சம் அப்படியே இல்லைம்மா, கொஞ்சம் இந்த நவர்ப்பா, அப்படி இல்லைங்க வழியை விடுங்கப்பா, வழியை விடுங்க. இருமா கொஞ்ச நேரம் இப்படி வாங்க, மாற்றுத்திறனாளி எனக்கு செப்படுங்க துறை, காவல்துறை, தொழிலாளர் நலத்துறை, வேளாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, கூட்டுறவுத்துறை, பிற்படுத்தப்பட்டவர்கள் துறை, இன்னும் பிற்படுத்தப்பட்டவர்கள் துறை என்று பல்வேறு துறைகளிலும் நிறைந்திருக்கிற மாவட்ட அளவிலான, கோட்ட அளவிலான, வட்டார அளவிலான, ஒன்றிய அளவிலான அனைத்து நிலையை சார்ந்த அதிகாரிகளே, அலுவலர்களே, அரசு ஊழியர்களே, ஜனநாயகத்தின் பொருளாக நம்ம மதிக்கிற போக்குகிறே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு நண்பர்களே, மாவட்ட நிர்வாக அலுவலகத்திலிருந்து நிறைந்திருக்கிற அன்பார்ந்த பெரியோர்களே, பெருந்தளாக விரும்பி இருக்கக்கூடிய கண்டியூர் பகுதி பொதுமக்களே, தாய்மார்களே, கோட்டாட்சியர் அவர்களும்
மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அனைத்து முகாம்களிலும் ஆயிரக்கணக்கான மக்களை, விளிம்பு நிலை மக்களை, கிராமப்புற மக்களை அரசின் திட்டங்கள் பெறுவதற்கான முழு முயற்சியை எடுத்துக்கொண்ட காரணத்தால் நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாலும் நாடாளுமன்ற உறுப்பினரோடு போகிற நேரத்தில் ஒவ்வொரு முகாமிலும் காத்திருக்கிற மக்களே 1000 பேர், இன்னும் நாளைக்கும் வர இருக்கிற மக்கள் இன்னும் சில 1000 பேர். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்து ஆண்டுகள் நிறைவடைகிற கட்டத்தில் 3வது கட்டமாக இந்த முகாமை உருவாக்கி இருக்கிறோம். முதல் கட்டத்தில் மாநகராட்சி, நகராட்சி, 2வது கட்டத்தில் ஊரக வளர்ச்சியிலே பல்வேறு பகுதிகள், இன்னைக்கு கிராமப்புற மக்கள் பயன்படக்கூடிய வகையில் இந்த முகாமை துவக்கி இருக்கிறோம். மனுக்களை தந்து பயன்களை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னும் 3 இடங்களில் இதுபோன்ற சிறப்பு முகாம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெருமை என்று சொன்னால், தஞ்சை மாவட்டத்தில் 8 தொகுதி, திருவிடைமுதூர், பாபநாசம், கும்பகோணம், திருவையாறு, தனது தொகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக அவர் பெற்றுக் கொண்டிருக்கிற அரிய முயற்சி. எத்தனை முறை தேர்தல் வந்தாலும் நாம் சார்ந்திருக்கிற இயக்கத்தை சார்ந்த தோழர்கள், தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழலை, அடித்தளத்தை சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து பதிவு வைத்துக் கொண்டு வருகிறார். அந்த வகையில் மற்றற்ற நிகழ்ச்சி, சிறப்பான நிகழ்ச்சி, இன்னும் 3 இடங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. எனவே அன்பிற்கிற நீங்கள் மனுக்களை தந்து பெயர்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டு இந்த முகாமை துவக்கி நிகழ்ச்சி இருக்கிற வணக்கம். திருமதி கௌரவி அடுத்துமா கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்படியே இல்லைம்மா, கொஞ்சம் இந்த வந்துப்பா. அப்படி நில்லுங்க.